ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எப்படி இந்த நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்மளோட எக்ஸலில் லைவில் கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வாங்க நம்ம இந்த டேட்டாவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி லைவில் எக்ஸலில் கொண்டு வரது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி மார்க்கெட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயத்தை பேஸ் பண்ணி இதை எப்படி நம்ம எக்ஸலில் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சேனல் இதுதான். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல். ஸோ இதில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், கெட் லைவ் டேட்டா டு யுவர் எக்ஸல் ஃப்ரம் என்எஸ்சி வெப்சைட், இது அபவுட் இன்ஃபர்மேஷன், trading basics for beginners, stock market in Excel from Google Finance, daily intraday stock recommendation, long and short term investment on stock market, and intraday trading strategy 90% above accuracy கொடுக்குற strategies எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி ஃப்ரீ கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம், பேங்க் நிஃப்டி கால்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லா நாளும் 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற எந்த ஒரு குரூப்பும் இருக்காது. ஸோ எல்லா நாளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஸோ அந்த இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அந்த சேனலோட லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம குரூப்பில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ காலை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓஏ, சேஞ்ச் இன் ஓஏ, இதெல்லாம் எப்படி நம்ம எக்ஸலில் கெட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி இந்தியா .com அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸலையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸலாக தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் என்எஸ்சி இந்தியா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த என்எஸ்சி இந்தியா நியூ வெப்சைட் வேண்டாம், நம்ம கிளிக் ஹியர் டு நம்மளோட ஓல்டு வெப்சைட்டுக்கே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஈக்விட்டி பதில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் மாற்றி நிஃப்டி அப்படின்னு போடுங்க. ஸோ நிஃப்டின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதில் ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த அட்ரஸ் பாரில் காப்பி கொடுங்க. ஸோ காப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஒன் செகண்ட். ஓகே, ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணுங்க. சாரி, என்எஸ்சி இந்தியா. ஓகே, ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இங்கேயே எங்கேயாவது ஃப்ரம் வெப்னு இருக்கும், அப்படி இல்லாட்டி கெட் எக்ஸ்டர்னல் லிங்க்ல ஃப்ரம் வெப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் பாரில் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த பேஜ் இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இதை லைட்டாக கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் டேட்டா கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது சர்வரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த எக்ஸலுக்குள்ளே அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்டிங் த சர்வர் ஃபார் இன்ஃபர்மேஷன், ப்ரெஸ் எஸ்கேப் டு கேன்சல் அப்படின்னு வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ 2 minutes ஆகாது, கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம எடுத்துடலாம். டேட்டா எடுத்ததுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இப்போ எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் செல் இந்த இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு உண்டான இதில் எதுவும் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கால்ஸ் இருக்குது, இங்கே புட்ஸ் இருக்குது. நம்ம இதில் எடுக்க போகிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுக்க போகிறோம், அண்ட் சேஞ்ச் இன் ஓஏ எடுக்க போகிறோம். அடுத்து எது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற டீட்டெயில்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே எடுக்கிறோம், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், புட் சைடு இந்த பக்கம் எடுக்கிறோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், உங்களோட டேட்டாஸை கொண்டு வந்துருங்க. ஸோ இது நம்ம கெட் டேட்டா கொடுப்போம்.
இது வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொடுப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம வேணால் சார்ட் போட்டுக்கலாம், இல்லை இங்கே கூட நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு கம்ஃபர்டபுளுக்காக சார்ட்டை வந்து நம்ம இங்கே கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, இது வந்து கால்னு கொடுத்துட்றோம். காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஓஏ. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஓஏ. அதுக்கப்புறம் புட்டு ஓஏ சேஞ்ச் இன் ஓஏ. ஸோ ஷார்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே ஈக்குவல் டு கொடுத்து இங்கே கெட் டேட்டாவில் போயிட்டு எல்லா டேட்டாவும் நமக்கு தேவையில்லைங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டா போதும். இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அரௌண்ட் 11,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 எடுத்துப்போம். ஸோ 11,500 கிளிக் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 12,500 வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 450 500 இது அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேலே போனீங்கன்னா இதுதான் கால் சைடு. கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஸோ இதில் நம்ம 11,500க்கு நேராக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கிளிக் பண்ணி என்ட்ரு அடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா 12,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓஏ. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ சேஞ்ச் இன் ஓஏ. ஸோ அதே மாதிரி ஈக்குவல் போட்டு மேலே போங்க. கால் சைடு சேஞ்ச் இன் ஓஏயில் 11,500க்கு நேராக இருக்கிறது இதுதானே சேஞ்ச் இன் ஒய். எஸ், சேஞ்ச் இன் ஒய். ஸோ அதை கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே நான் வந்து ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கால் சைடு எடுத்துட்டோம். ஸோ புட் சைடு அதே மாதிரி எடுக்கணும். ஸோ ஈக்குவல் டு கெட் டேட்டா போங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கிறது புட் சைடு. புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 11,500க்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணுறோம். அதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து சேஞ்ச் இன் ஓஏ ஈக்குவல் டு கெட் டேட்டா. புட் சைடில் சேஞ்ச் இன் ஓஏயில் 11,500க்கு நேராக இருக்கிற சேஞ்ச் இன் ஓஏயை நம்ம சூஸ் பண்ணி என்டர் அடிக்கிறோம். இப்போ அதை அப்படியே ட்ராக் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இப்போ வந்து டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட இது பிரகாரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கிடச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா? சில பேர் சார்ட் மாதிரிலாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை போட்டுட்டு அதை பைசா பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்காமல் நீங்களே வந்து இது எல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம காலுக்கு போட்டிருக்கோம், இது வந்து நம்ம புட்டுக்கு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கால் நீங்கள் கொடுக்குறது தான் எல்லாமே. ஓகேங்களா? சரி, நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இது அப்படியே ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட் நல்லா தெரிஞ்சவங்க நல்லா பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் சும்மா ஒரு சார்ட் பிளாங்காக க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இது சார்ட் டைட்டில் வந்து மேக்ஸ் பெயின் ஆர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு நம்மளோட டேட்டா டைப்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டாவில் போயிட்டு இங்கே என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை எடிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எடிட் கொடுத்துட்டு கேன்சல் ரிமூவ் கொடுத்துருங்க. இதே ரிமூவ் கொடுத்துட்டு ஆட் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஆட் கொடுங்க. இப்போ வந்து புட்டோட ஓஏ. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இது காலுக்கு புட்டுக்கு போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே 1 2 3ன்னு இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸை கொண்டு வந்துடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டேட்டா உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம், உங்களோட இதை பொறுத்தது. ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இன் ஓஐ அதுக்கும் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் இன்சர்ட்
கோ டு சார்ட் டைப். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இடம் பத்தாமல் இருக்கோ, ஒன்ஸ் அகெயின் ஓகே, இன்சர்ட் சார்ட் கிளிக் பண்ணுறோம். சாரி, ஸோ சார்ட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வைக்க போகிறது வந்து சேஞ்ச் இன் ஓஐக்கு உண்டான எங்கே மேக்ஸ் பெயின் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட டேட்டாவை நம்ம ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டாவை கொடுத்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஆடு கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து சி சேஞ்ச் இன் ஒஐ வைக்கலாம். ஓகேங்களா, சேஞ்ச் ஓஐ இதோட டேட்டா வேல்யூ எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்து மறுபடியும் ஆட் பண்ணி பி சேஞ்ச் ஓஏ. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம டேட்டாவை எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் இன் ஓஏ. ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஆட் பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு க்ளீனாகவே கிடச்சிரும். ஸோ சேஞ்ச் இன் ஓஏ கிடச்சிருச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே உங்களுக்கு இருக்குன்றது கிடச்சிருச்சு. இதை நீங்கள் எப்படி வேணால் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைடில் ரைட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது புட் சைட்லேயும் கால் சைட்லேயும் அப்படின்றது உங்களுக்கு டேட்டா கிளியராக கிடச்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் எவ்ரி 3 minutes ஆர் 5 minutes வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5 minutes வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் 5 minutes ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற டைம் ஃப்ரேம் வைங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோ பண்ணிவிடும். ஸோ அதனால் ஒரு 5 minutes ஆர் 3 minutes ஆர் மேபி ஒரு 10 minutes ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸை மாற்றிக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ என்ன ஃபார்மெட்டில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சார்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட்டாவும் கிடச்சிருச்சு. இது இல்லாமல் நீங்கள் இதை வேறு மெத்தடில் ஷார்ட் பில்டப் லாங் பில்டப் அந்த மாதிரி ஷீட்டாக ரெடி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். தொடர்ந்து நீங்களும் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ண தான் நிறையா கற்றுக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாமே பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ பாப்பப் ஆகிருக்கும். அதில் நம்மளோட இம்பார்ட்டண்டான வீடியோ எப்படி கேமரா லெவல் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கூகுள் ஃபினான்ஷியலேருந்து கொண்டு வரது அப்படிலாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். வில் மீட் next video.